திருமதியே ராமானுஜா நமக. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த 3 பேருக்குள்ள குணங்களில் சத்துவ குணத்தை போதிக்கக்கூடியது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரே ஆவார். ஆதலால் தான் அவருக்கு இந்த பூலோகத்தில் உருவ வழிபாடு உள்ளது. இந்த சத்துவகுண நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசுபதி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், அஸ்தம், சுவாதி, அனுசம், திருவோணம், ரேவதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே நமக்கு சத்துவ குணம் உள்ள நட்சத்திரமாக இருக்குது. இவர்களுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, அசுபதிக்கு சரஸ்வதி, மிருகசீரிஷம் சந்திரன், புனர்பூசத்துக்கு அதிதி, பூசத்துக்கு பிரகஸ்பதி, அஸ்தத்துக்கு பிரம்மசாஸ்தா, சுவாதிக்கு வாயு, அனுசத்துக்கு லட்சுமி, திருவோணத்துக்கு விஷ்ணு, ரேவதிக்கு சடி. இவங்க எல்லாமே இந்த 9 நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா ஸ்ரீமன் நாராயணனுடைய சத்துவ குணத்தை போதிக்கக்கூடியவர்களாக இந்த பூலோகத்தில் வலம் வருவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக பிரம்மா ராட்சச குண நட்சத்திரமாக இருக்கிறாரு. இந்த 9 நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா ராட்சச குணமாக இருக்கும். பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி இவை பிரம்மாவுடைய குணத்தையே கொண்டு வரக்கொண்டது. தாமச குணம் சிவனுடைய குணமாகும். இதுங்கு கார்த்திகை நட்சத்திரம், ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம் இந்த 9 நட்சத்திரமும் சிவனுடைய குணங்களாகவே உள்ளன. பிரம்மாவுடைய நட்சத்திரம் ராட்சச குண நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு பரணி துர்க்கை அதிபதியாக இருக்கிறாங்க. ரோகிணிக்கு பிரம்மா இருக்கிறார்கள். திருவாதிரைக்கு சிவன் அதிதி தேவையாக வர்றாரு. பூரத்துக்கு பார்வதி தேவி வர்றாங்க. உத்திரத்துக்கு சூரியன் அதிதி தேவையாக வர்றாரு. போராடத்துக்கு வருணன் வர்றாரு. உத்திராடத்துக்கு கணபதி வர்றாரு. பூரட்டாதிக்கு குபேரன் வர்றாரு. உத்திரட்டாதிக்கு காமதேனு பசு வருது. இந்த 9 நட்சத்திரமே ராட்சச குண நட்சத்திரமாக இருக்குது. சிவனுடைய குணங்குமான தாமச குண நட்சத்திரத்தில் உள்ளது பார்த்தா, கார்த்திகை நட்சத்திரம் அக்னி தேவதையாக வர்றாரு. ஆயில்யத்துக்கு ஆதிசேஷன், மகத்துக்கு சுக்கிரன், சித்திரைக்கு விஸ்வகர்மா, விசாகத்துக்கு முருகன், கேட்டைக்கு இந்திரன், மூலத்துக்கு ஆஞ்சநேயர், அவிட்டத்துக்கு வசுக்கள். வசுக்கள்னா 8 பேர். நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம், நட்சத்திரம், சூரியன், சந்திரன் ஆகிய இந்த 5 சேர்ந்தது தான், இந்த 8 சேர்ந்தது தான் 5 பஞ்சபூதங்களுக்கு கூட துருவ நட்சத்திரம், சூரியன், சந்திரன் இந்த 3 சேர்ந்ததுனால தான் 8 அஷ்டவசுக்களுடைய எண்ணிக்கை 8 பேர் இருக்கிறாங்க. இந்த வசுக்கள் தான் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிதி தேவதையாக வர்றாங்க. சதயத்துக்கு சூரியனுடைய பையன் யமனே வர்றார். இந்த 9 நட்சத்திரம் தாமச குண நட்சத்திரம். இவை சிவனை பின்பற்றி உள்ள நட்சத்திரங்களாகும். சத்துவ குண நட்சத்திரத்தை 9 இருந்தாலும் உத்தமமான தர்மத்தை கடைப்பிடிப்பவர்கள் அவர்கள். தன்னை அண்டியவர்களுக்கு அபயம் அளித்து அவர்களை காப்பாற்றுவார்கள். தர்மம் தவற மாட்டார்கள். பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். ஆச்சாரம் கொண்டிருக்கவங்க தான் அந்த சத்துவ குணம் நட்சத்திரம், விஷ்ணுவுடைய சத்துவ குண நட்சத்திரத்தை உள்ளவங்க. ராட்சச குண நட்சத்திரங்கள்னால் பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி ஆகிய இந்த ராட்சச குண நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே இடத்துக்கு தகுந்தபடி, கால நேரத்துக்கு தகுந்தபடி, சூழ்நிலைக்கு தகுந்தபடி வளைந்து செல்லும் பண்புடையவர்கள். மிருதுவாக பேசுவார்கள்,
எதிலும் அதிக நிதானம் காட்டுவார்கள். மிக அமைதியுடன் முகத்தில் புன்னகை தவழ எந்நேரமும் காட்சியளிக்கக்கூடியவங்க தான் இந்த ராட்சச குண நட்சத்திரங்கள். அடுத்ததாக சிவனுடைய தாமச குண நட்சத்திரங்கள்னால் கார்த்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம் ஆகிய இந்த தாமச குண நட்சத்திரங்கள் இதில் பிறந்தவங்க சுயநலம், முரட்டு சுபாவம், நேரத்துக்கு ஒரு குணம், விளையாத்தன்மை, பொய் பேசுதல், பிறரை ஏளனம் செய்தல், தற்பெருமை ஆகிய குணங்களை பெற்றிருப்பாங்க. இவங்களுடைய குணமே தாமச குணம்தான். தாமச குணம்தான் மோசமான குணம்னே சொல்லலாம். நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம், நம்முடைய குணம் என்பதை இந்த பதிவு தெளிவாக காட்டும். சத்துவ குணத்தில் பிறந்ததுனால தான் விஷ்ணுக்கு பூலோகம் ஃபுல்லாக இடம் இருக்குது. பூலோகம் ஃபுல்லாக அவருடைய வழிபாடு தான் உருவ வழிபாடு. ராட்சச குணத்தில் பரமா பிறந்ததுனால ராட்சச குணம் அந்த நட்சத்திரம் குணம் அப்படியே அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படியே பிரம்மாவுடைய குணம் அப்படியே இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வளைந்து செல்லக்கூடியவங்க இவங்க. மிக அமைதியோட முகத்தில் புன்னகை தவழ எந்நேரமும் காத்திருக்கக்கூடியவங்க இவங்க. தாமச குணம் அப்படின்னா சிவனுடைய குணம். அதனால் தான் சிவனுக்கும் பூலோகத்தில் உருவ வழிபாடு கிடையாது. பிருகு மகரிஷியால் இவருக்கு உருவ வழிபாடு கிடையாது என்று கூறப்படுகிறது. இவரும் தாமச குண நட்சத்திரத்தில் உள்ளவர்கள்தான். நேரத்துக்கு ஒரு குணம், விளையாத தன்மை, பொய் பேசுதல், பிறரை ஏளனம் செய்தல், தற்பெருமை ஆகியவற்றை கொண்டுள்ளவர்கள் தான் இந்த தாமச குணம். மும்மூர்த்திகளுடைய குணமும் மும்மூர்த்திகளே நமஸ்காரம்.